வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 9,000 கோடி மதிப்பீட்டிலான டாடா கார் உற்பத்தி ஆலையை திறந்து வைத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலையை பார்வையிட்டதுடன் பிராண்ட் நியூ ரேஞ்ச் ரோவர் காரை இயக்கி உற்சாகம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் டாடா மோட்டார்ஸ் JLR பிளான்டில் முதல் கார் ரேஞ்ச் ரோவர் இவோக் இயக்கத்தை தொடங்கி வைத்து சிறப்பித்திருக்கிறார்கள். We now arrive at the proud and historic moment. இந்தியாவிலேயே மீன்வாகன உற்பத்தியின் தலைநகராக தமிழ்நாடு விளங்குகிறது. பிற மாநிலங்களுடனான போட்டி என்பதை தாண்டி உலக நாடுகளுடன் தமிழ்நாடு போட்டி போடுவதாக முதல்வர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. அது மட்டுமா, மின்வாகன உற்பத்தியின் தலைநகரமும் தமிழ்நாடு தான். மோட்டார் வாகன துறையில தமிழ்நாடு இன்னைக்கு டாப் பொசிஷன்ல இருக்குன்னா அதுக்கு பெரிய பாரம்பரியம் இருக்கு. ஐந்தாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி தரும் விதமாக வாகன உற்பத்தி ஆலையை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தியதற்காக டாடா நிறுவனத்திற்கு முதல்வர் மு.க.ஸ்டாலின் நன்றி. தமிழ்நாட்டுக்கும் டாடா நிறுவனத்திற்கும் இடையேயான உறவு ஆழமானது என பெருமிதம். 9,000 கோடி ரூபாய் முதலீட்டுல 5,000 பேருக்கு வேலைவாய்ப்புகளை வழங்கப் போகிற இப்படி ஒரு சிறப்பான திட்டத்தை ராணிப்பேட்டை மாவட்டத்தில் தொடங்கினதுக்காக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக என்னுடைய நன்றியை நான் முதலில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். திருவள்ளூர் மாவட்டம் போலிவாக்கத்தில் தூய்மை பணியாளர்களுக்கான உணவு திட்டம் விரிவாக்கம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். தமிழ்நாடு ஒத்துழைப்பு அளிக்காததுதான் புதிய ரயில்வே திட்டங்கள் தொடங்காததற்கு காரணம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டுக்கு மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் விளக்கம். மதுரை தூத்துக்குடி வழித்தடத்திற்கு 91% நில எடுப்பு பணிகள் முடியவில்லை என மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் குற்றச்சாட்டு. ராமேஸ்வரம் தனுஷ்கோடி ரயில் வழித்தடத்திற்கு நில எடுப்பு பணி தொடங்கவே இல்லை எனவும் புகார். மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம். காங்கிரஸ் கட்சி கையெழுத்திட்ட தீர்மானத்திற்கு திமுக, சமாஜ்வாதி கட்சி உறுப்பினர்கள் ஆதரவு. நாடாளுமன்றத்தில் பிரதமர் மோடிக்கு எதிராக யாரும் கருத்து தெரிவிக்க கூடாது என்பதில் சபாநாயகர் தெளிவாக இருக்கிறார். ஓம் பிர்லாவுக்கு எதிரான தீர்மானத்தில் கையெழுத்திட்ட 11 பெண் எம்பிக்களில் நானும் ஒருவர் என்றும் பிரியங்கா காந்தி பேச்சு. நாடாளுமன்றம் ரவுடித்தனம் செய்வதற்கான இடம் இல்லை என காங்கிரஸ் மீது அமைச்சர் கிரண் ரிஜிஜு கடும் விமர்சனம். தாங்கள் நிதானத்துடன் செயல்பட்டு வரும் நிலையில் அனைத்திற்கும் ஒரு எல்லை இருப்பதாகவும் காட்டமாக பேச்சு. டெல்லி நாடாளுமன்றத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் பரபரப்பு. பிப்ரவரி 13ஆம் தேதி மதியம் 1:11 மணிக்கு குண்டு வெடிக்கும் என மர்ம நபரிடமிருந்து வந்த மின்னஞ்சல். தலைநகர் டெல்லியில் 9 பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல். பல்வேறு பகுதிகளில் உள்ள பள்ளிகளுக்கு மிரட்டல் விடுக்கப்பட்டு வருவதால் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் காவல்துறை. பரீட்சா பே சர்ச்சா நிகழ்ச்சியின் 2வது பாகம் வெளியீடு. பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுடன் பிரதமர் மோடி கலந்துரையாடல். பள்ளிகள், மருத்துவமனைகளுக்கு தீ வைப்பவர்கள், தொடர்ந்து துப்பாக்கிச்சூடு நடத்துபவர்கள் சட்டத்தில் இருந்து தப்பிக்க முடியாது. நக்சலிசம் சமுதாயத்திற்கு ஒருபோதும் நன்மை பயக்காது என்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா திட்டவட்டம்.
சென்னை கமலாலயத்தில் பாஜக தொகுதி பொறுப்பாளர்கள் கூட்டம். தேர்தல் பொறுப்பாளராக இருந்த அண்ணாமலை விலகிய நிலையில் பாஜக தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் PL சந்தோஷ் தலைமையில் முக்கிய ஆலோசனை. தமிழ்நாட்டிற்கு ஏப்ரல் 2வது வாரத்தில் தேர்தல் நடைபெறலாம் என பாஜக ஆலோசனைக் கூட்டத்தில் PL சந்தோஷ் தெரிவித்ததாக தகவல். தேர்தலுக்கு இன்னும் 65 நாட்களே மீதம் உள்ளதாகவும் சீனியர் லீடர்களுக்கு பல்வேறு அறிவுரைகள் வழங்கியதாக தகவல். (2026) சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பெருந்தலைவர் மக்கள் கட்சி ஆதரவு. சென்னையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்து ஆதரவு கடிதம் அளித்தார் கட்சித் தலைவர் NR தனபாலன். சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி வைக்க சசிகலா விரும்பிய நிலையில் நோ சொன்ன விஜய். சசிகலாவை இணைப்பதற்கு விருப்பம் இல்லை என தெரிவித்துவிட்டதாக தகவல். ஏதாவது ஒரு கல்லூரிக்கு வேண்டுமானால் விஜயை முதல்வராக்கலாம். தாவேக தலைவர் விஜயை முதலமைச்சராக்குவேன் என்ற செங்கோட்டையனின் பேச்சுக்கு முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பதிலடி. எந்த நாட்டுக்கு முதலமைச்சராக போறாரு? கல்லூரிக்கு முதல்வராக்கணும், இல்லைன்னா ஏதாச்சும் முதல்வர். சும்மாங்க கிழமை என்ன பேசினாலும் சரி, அவர் போய் இனிமேல் இந்த ஆளு கிழமை இந்த செங்கோட்டையனுக்கு வயசு என்னங்க, இனிமேல் இவர் போய் எந்த நாட்டில் போய் என்னத்தை போராடி என்னத்தை விஜயை கொண்டு வந்து. பாஜக ஆட்சி செய்யாத மாநிலங்களுக்கு ஓரவஞ்சனை காட்டி நிதியை ஒதுக்கி வருகிறது மத்திய அரசு. சென்னை விமான நிலையத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் குற்றச்சாட்டு. நமக்கு ஒதுக்கீடு செய்ய வேண்டிய நிதியையே இன்னும் அவர்கள் ஒதுக்கவில்லை. கல்வி உள்ளிட்ட பல துறைகளுக்கு ஏற்கனவே அந்த பாக்கி இருக்கிறது. மற்றபடி ஒவ்வொரு பட்ஜெட்டின் போதும் மாநில வாரியாக கணிசமான தொகையை ஒதுக்கீடு செய்கிற போது தமிழ்நாட்டுக்கு ஏன் இந்த ஓரவஞ்சனை என்கிற கேள்வியை நாங்கள் எழுப்போம். மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை குறித்த தனது கருத்தை திரும்பப் பெற்றார் VCK நிர்வாகி SS பாலாஜி. ராமதாஸ் மற்றும் திருமாவளவன் குறித்த செல்வ பெருந்தகையின் பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்திருந்த நிலையில் எக்ஸ் தளத்தில் பதிவு. அன்புமணி வசம் பாமக இருப்பதை உறுதி செய்துள்ளது இந்திய தேர்தல் ஆணையம். பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்பான வழக்குகளில் ராமதாஸ் தரப்பு அடுத்தடுத்து பின்னடைவை சந்தித்து வருவதாகவும் அன்புமணி தரப்பு வழக்கறிஞர் K. பாலு திட்டவட்டம். பாட்டாளி மக்கள் கட்சியும் அதன் சின்னமும் டாக்டர் ராமதாஸிடம் மட்டுமே உள்ளது என MLA அருள் பேட்டி. கூட்டணி குறித்து ஒரு வாரத்திற்குள் முடிவுகள் வெளியாகும் என தகவல். எல்லாமே பாருங்க, ஐயா முந்தானத்தை கூட பேட்டி கொடுத்தாரு. மாம்பழம் சின்னமும் பாட்டாளி மக்கள் கட்சியும் என்னிடத்தில் தான் வரும்னு ஐயா தெளிவா சொல்லிருக்காரு. அது எந்த மாற்று கருத்து இல்லை. நல்ல கூட்டணியை, மக்கள் விரும்பும் கூட்டணியை, வெற்றி கூட்டணியை மருத்துவர் ஐயா அறிவிப்பார். நான் சொல்றது சும்மா சொல்ல, நீங்க பார்க்கதான் போறீங்க. எப்படின்னா இன்னும் ஒரு அதிகபட்சம் ஒரு வார காலத்துல மருத்துவர் ஐயா அவர்கள் அறிவிப்பார். பொதுத்துறை நிறுவனங்களை சீரழித்தது ஒன்றுதான் திமுக செய்த சாதனை என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கண்டனம். ஒரே ஆண்டில் 26,876 கோடி ரூபாய் அரசு மானியம் அளித்தும் கூட 16,048 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டதாகவும் அறிக்கை மூலம் விமர்சனம். எடப்பாடி பழனிசாமி தற்போது பொய்ப்பாடியாகவே மாறிப்போனதாக அமைச்சர் ரகுபதி காட்டமான விமர்சனம். நாங்கள் யாரையும் அடிமைப்படுத்தவும் இல்லை, அடிமையாக இருப்பவர் பேசியதற்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை என்று கருத்து. அதாவது எடப்பாடி பழனிசாமியுடைய வாக்குறுதிகள் என்பது பொய்ப்பாடி வாக்குறுதிகள், எல்லாமே பொய் என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். அவர் ஆட்சியில் இருந்தபோது இதையெல்லாம் செஞ்சிருக்கலாம், செய்யல. நாங்க சொன்னதையும் செய்ய முடியாது என்று சொன்ன வாயிலால் எடப்பாடி பழனிசாமி அவரை மக்கள் நம்ப மாட்டார்கள். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே சட்டம் ஒழுங்கு இந்தியாவிலேயே தமிழ்நாட்டிலே தான் சிறப்பாக இருக்கிறது என்பது இன்றைக்கு அனைவரும் அறிந்த ஒன்று.
சென்னை நந்தனம் அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு செய்முறை தேர்வு. பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் நேரில் சென்று ஆய்வு. இஸ்ரோவின் முன்னாள் விஞ்ஞானி நம்பி நாராயணனுடன் முதலமைச்சர் ஸ்டாலின் சந்திப்பு. கலைஞர் கருணாநிதியின் பேச்சு திறன் தன்னை வெகுவாக கவர்ந்ததாக நம்பி நாராயணன் நிகழ்ச்சி. எண்ணப்பட்ட வார்த்தைகள். எனக்கு அவருக்கு கனெக்ஷன் ஒன்னே ஒண்ணு. எனக்கு தமிழ் பிடிக்கும், அவருக்கு தமிழ் பிடிக்கும். மழை தண்ணி இது வரைக்கும் நிற்கும். அப்படியே நின்றுட்டு நாங்கள் பேச்சை கேட்கலாம். மிஸ்டர் அண்ணாதுரை ஒரு டேஸ் ஆர் நம்பர்ங்கிற போது பட் மை ஸ்டெப்ஸ் ஆர் மெஷர்ட் அப்படிம்பார். இம்மீடியட் ஆங்கிலத்திலையும் சரி தமிழ்லையும் சரி அவரை பிடிச்சதுக்கு யாரும் கிடையாது. ஏன் அவங்க கலைஞர் எடுத்தீங்க, அவருடைய பேச்சுமே ஒரு மாதிரி உறங்கிட்டு இருக்காம முடிச்சிருவான். ஸ்கூலில் படிக்கும் போது இளைஞர் திமுகன்னு ஒரு மன்றம் வச்சிருந்தேன். அப்போ அவருக்கு மணி விழா நடத்தணும்னு சொல்லி நான் பிளான் பண்ணேன். ஈரோட்டில் ஹோட்டல் ஊழியர்களை தாக்கிய தலைமை காவலர் மோகன்குமார் பணியிடை நீக்கம். இடையத்தில் வீடியோ வைரலான நிலையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நடவடிக்கை. நீலகிரி மாவட்டம் உதகையில் சாலையோரத்தில் ஒய்யாரமாக நடைபயின்ற புலி. சாலையில் சென்ற வாகனத்திற்கு வழிவிடாமல் ஓட்டுநரை மிரட்டியபடி நடந்து சென்ற வீடியோ வைரல். பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள சட்டக்கல்லூரி ஒன்றில் வகுப்பறையில் சக மாணவியை துப்பாக்கியால் சுட்டுக் கொன்ற மாணவர். மாணவியை சுட்டுவிட்டு தன்னைத்தானே சுட்டுக் கொண்டு தற்கொலை செய்து கொண்டதால் பரபரப்பு. சபரிமலை கொடிமரத்தின் மாதிரிகளை மறு ஆய்வு செய்ய உத்தரவு. சபரிமலை ஐயப்பன் கோயில் தங்கம் திருட்டு வழக்கில் சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு கேரள உயர்நீதிமன்றம் அனுமதி. ஜனநாயகன் திரைப்படத்திற்கு தணிக்கை சான்று கோரிய வழக்கு வாபஸ். வழக்கை வாபஸ் பெறுவதாக பட தயாரிப்பு நிறுவனம் சார்பில் வழக்கறிஞர் விஜயன் சுப்பிரமணியன் பதிவுத்துறைக்கு கடிதம். சூர்யா நடிப்பில் அமீர் இயக்கத்தில் 2002ஆம் ஆண்டு வெளியான மௌனம் பேசியதே திரைப்படம் பிப்ரவரி 13ஆம் தேதி ரீ-ரிலீஸ் ஆகிறது. திரைப்படம் குறித்து வீடியோ ஒன்றை வெளியிட்ட நடிகர் சூர்யா. ஒழுங்காத்தானடா இருந்தீங்க, திடீர்னு எங்கிருந்து வருது இந்த லவ்? காதல்ங்கிறது இங்கிருந்து வரக்கூடாது, இங்கிருந்து வரணும். தனிமரம் தோப்பெல்லாம் ஆகாது. இந்த மாதிரி பல டயலாக்ஸு, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், ரீல்ஸு, ஷார்ட்ஸாக பார்த்துட்டு இருக்கேன். 20 இயர்ஸ்க்கு முன்னாடி ரிலீஸ் ஆன மௌனம் பேசுதே படம் இப்போவும் நிறைய பேருக்கு